டிஃபரெண்ட் மாசஸ் இருக்கிற இந்த டூ டிஸ்கை ஒரு தின் ராடால கனெக்ட் பண்ணி சிங்கிள் ஆப்ஜெக்டா கொண்டு வந்துடலாம். இந்த ஆப்ஜெக்டை ஒரு ஸ்மூத் டேபிள்ல ஹரிசாண்டலா பிளேஸ் ஆயிருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆப்ஜெக்ட் ஒரு அன்இவன் ஷேப் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க மாஸ் அதிகமா இருக்கும் அதுக்கு க்ளோசரா தான் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு. இதுவே ஈவன் ஆப்ஜெக்டா இது இருந்ததுன்னா, அதாவது இந்த டூ டிஸ்கோட மாஸும் சேமா இருந்ததுன்னா இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் மிட் பாயிண்ட்ல இருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல கொடுக்கிற ஃபோர்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற கைனமெட்டிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ்ல அப்ளை பண்றப்போ இந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல மூவ் ஆகும். ஃபோர்ஸ் இப்போ இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆகும், ரொட்டேஷனல் மோஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆகும், ரொட்டேஷனல் மோஷன் ஆகும். நெக்ஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பாயிண்ட்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன் மட்டும் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ற ஃபோர்ஸை விட இந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ற ஃபோர்ஸை ட்வைஸ் த டைம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனல் மோஷன் ஆகும், டிரான்ஸ்லேஷனல் மோஷன் ஆகும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட அப்சர்வேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் அந்த ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்லேஷன் மோஷன்ல இருக்கிறப்போ பேரலா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகும். ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனல் மோஷன் இருக்கிறப்போ அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகாது, அதே பொசிஷன்ல தான் இருக்கும்.